சேனலோட நேம் பீஜின்ஸ் ஃபேமிலி. இதில் நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்னா பீஜின்ஸ், ஃபிஞ்சஸ், அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் மூவி கிளிப்ஸ், இப்படி நிறைய வெரைட்டியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பீஜின்ஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வெரைட்டிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம பீஜின்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு இல்லை. என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும், எனக்கு பிடிச்சது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலை வந்து திரும்பியும் ரன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரன் பண்ணி இப்போ ஒரு மாதம்தான் ஆகுது. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, என்னை மதித்து ஒரு 19 சப்ஸ்கிரைபர் வேறு இருக்காங்க. அவங்களுக்காகவாவது நான் இதை கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அவங்க நிறைய பேர் பீஜின்ஸ் பற்றலாம் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ பீஜின்ஸை பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். பீஜின்ஸில் ஃபஸ்ட்டே நான் நோயை பற்றி எதுக்கு சொன்னேன்னா, பிகினர்ஸுக்கு வந்து புறா வாங்கிடுவாங்க, வளர்ப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு இதை பற்றி விஷயங்கள் தெரியலன்னா இறந்துட்டுச்சு, ஐயோ இறந்துடுச்சுன்னு படதை விட நம்ம வாங்கும்போது ஒரு புறா எப்படிப்பட்ட புறாவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வாங்கணும். நோய் இல்லாமல், அதுக்கப்புறம் நல்லா ஹெல்த்தியாக உள்ள புறாவை பார்த்து வாங்கணும். ஸோ அதுக்காக தான் பிகினர்ஸுக்காண்டி இந்த வீடியோவை, நோய்க்கான அறிகுறிக்கான வீடியோவில் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ வரும்னா, நாகர்கோயிலில் நாங்கள் திருடு அப்படிமோ, வேத்து, அதுக்கப்புறம் ரெக்க வெட்டு இப்படிமோ. ஸோ உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுன்னா திருடு, ரெக்க வெட்டு, வேத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோலாம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட பீஜின்ஸ், என்ன டைப் பீஜின்ஸ் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறது கேட்பீங்க. ஸோ அந்த பீஜின்ஸையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். என்கிட்ட எத்தனை பேர் இருக்குது, எத்தனை சிக்கு இருக்குது, சிக்ஸை எப்படிலாம் ஹேட்ச் பண்ணி எடுக்கிறீங்க, எப்படி பேர் செட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி புறாவுக்கு ட்ரைனிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வீட்டில் வந்து புறா வளர்க்க முடியாது, வேறு ஏதாவது பேட்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் கூட என்ன மாதிரி பேட்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. நான் வந்து அதுக்குன்னு ரிப்ளை நான் அப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு இந்த சேனலை வந்து நீங்கள் பார்த்து பீஜின்ஸை பற்றியோ இல்லை ஃபிஞ்சஸை பற்றியோ இல்லை பெயிண்டிங் ஒர்க்ஸை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.